அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to solve. என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராலி ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பேஸில் இயங்கும் பொழுது அதனுடைய டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தை கவனமாக என்ன செய்யுங்க, யூ ஹவ் டு ரீட் இட். ஓகே, எ ட்ராலி ஆஃப் மாஸ் 200 kg 200 கிலோ அது மூவ்ஸ் வித் a uniform speed of 36 km/h on a frictionless track. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக்கில் ஒரு ட்ராலி மூவ் ஆகுது, அதனுடைய மாஸ் 200 கிலோ, அதனுடைய வேகம் 36 km/h, மீனிங் இட் இஸ் 10 m/s இல்லைங்களா. இட் இஸ் 10 into 1000 divided by 3600, it becomes 10 m/s on a frictionless track. A child of mass 20 kg, அதில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அதுக்கு 20 கிலோ, runs on the trolley from one end to the other 10 meter away with a speed of 4 m/s relative to the trolley in a direction opposite to its motion and jumps out of the trolley. அது என்ன செய்யுது, 4 m/s அதில் ஓடி வந்து ட்ராலிக்கு வெளியில் குதிச்சிருச்சு. What is the final speed of the trolley? இப்போ the ட்ராலியுடைய ஃபைனல் ஸ்பீட் எவ்வளோவா இருக்கும்? How much has the trolley moved from time the child begins to run? அந்த பிள்ளை ஓட ஆரம்பித்த நேரத்திலிருந்து ட்ராலி எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கும், இதான் கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. ஸோ லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். ஸோ இதான் ட்ராலி. ஓகே, இங்கே ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, தெர் இஸ் அ சைல்டு. அது என்ன செய்யுது, உற்சாகமாக ஓடுது. இந்த ட்ராலியுடைய வேகம் 36 km/h. ஓகே, மீனிங் 10 m/s இந்த டைரக்ஷன் ஆகிட்டு இருக்க ட்ராலி மூவ் ஆகிட்டு இருக்க. இதனுடைய ட்ராலியுடைய எடை 200 kg. இங்கே ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அதனுடைய எடை 20 கிலோ. அது ஆப்போசிட்டில் ஓடுது. ஓகே, இனிஷியல் ஆக்சலரேட் ஆகிருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் என்ன ஆகுது, ரன் ஆகி இங்கேருந்து என்ன செஞ்சிருச்சு, இட் ஜம்ப்ஸ். என்ன கேட்குறாங்க, இது அப்படி ஜம்ப் பண்ணும்போது இதனோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன செய்கிறாங்க, தே ஆர் ஆஸ்கிங். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் மூமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. இனிஷியல் மூமெண்டம் we can calculate. ஸோ இனிஷியல் மூமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மாஸ் எவ்வளவு, இது 200, இது 20, ஸோ 220 இன்டூ வெலாசிட்டி 10, ஸோ 2200 kg/s. இதுதான் அதனுடைய இனிஷியல் மொமெண்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வெளியிலேருந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலை, இப்போ வெளியிலேருந்து இந்த ஃபோர்ஸோ ஆக்ட் பண்ணலை. ஸோ இதுதான் அதில் ஃபைனலாக இருக்கக்கூடிய மொமெண்டம். ஓகே, ஸோ இனிஷியல் ஃபைனல் மொமெண்டத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த சைல்டு ட்ராலியை விட்டு வெளியே போகிற நேரத்தில் 4 m/s ஸ்பீடில் போகுது. ஓகே, இந்த சீனை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி நான் விஎஃப்னு வச்சுக்கிறேன், ட்ராலியோடைய ஃபைனல் வெலாசிட்டியை. ஸோ 200 into VF ப்ளஸ் அந்த சைல்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ட்ராலியுடைய வேகம் VF, அந்த டைரக்ஷனில் இருக்குது, 4 m/s ஆப்போசிட்டில் போகுது. ஸோ 20 into VF minus 4. So this is the momentum of the child is equal to total momentum. இதான் இனிஷியலாக இருந்த மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம் 2200. ஸோ இதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ மேனிப்புலேட், this is 220, this is 200, this is 20, 220 VF is equal to இந்த 80 அங்கிட்டு போயிடும். ஸோ இட் பிகம்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ 10.36 m/s. ரைட், இப்போ ஒரு நுட்பமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 10.36 m/s வெலாசிட்டி ஆஃப் தி ட்ராலி,
Initially, what is the velocity of the trolley? It is 10 meter per second. 10 meter per second. இந்த ட்ராலியோட வேகம் மாறி இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காது. இஃப் இந்த பையனுடைய வேகம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். ஆனால் பையனுக்கு ஆக்சிலரேட் ஆனதுனால தான் இங்கெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடில் தான் இருக்கான். இந்த இடத்துல இனிஷியல் ஆக்சிலரேட் ஆனால் அதனால வேகம் மாறிச்சு, ட்ராலியோடைய வேகம் மாறிச்சு. இவன் 4 மீட்டர் பெர் செகண்டில் போகிறதுக்காக 0 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 4 மீட்டர் பெர் செகண்டுக்கு குறுகிய நேரத்தில் ஆக்சிலரேட் ஆனால் இல்லையா, அந்த நேரத்தில் ட்ராலியோடைய வேகம் மாறிடுச்சு. சொன்னதை கவனமாக கவனிச்சிங்களா பிள்ளைங்களா? தட் இஸ் 10.36. ஸோ பையன் ஓட ஆரம்பித்த உடனேயே ட்ராலியோடைய வேகம் மாறிடுச்சு. ஏன்னா அப்போ தான் ஆக்சிலரேஷன் இருந்தது. புரியலன்னா பிள்ளைங்களா அதை நான் சொன்ன பகுதியை திரும்பி கேட்டு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி வெலாசிட்டி, not only final velocity, this is the velocity when children move from 0 meter per second to 4 meter per second. அவன் 0ல இருந்து 4 மீட்டருக்கு வந்து ஆக்சிலரேட் ஆனான் இல்லையா, அதுக்கப்புறம் 4லே இருக்கான். அந்த நேரத்தில் இருந்து இந்த வேகம். இப்போ அவன் இந்த எண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் 10 மீட்டர், அந்த பையனுடைய வேகம் 4. ஸோ டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி இஸ் டைம் 2.5 செகண்ட். ஸோ அந்த பையன் கீழே விழுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் 2.5 செகண்ட். அப்போ அந்த ட்ராலி எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும்னா, திஸ் இஸ் 10.36. இது என்னது? திஸ் இஸ் தி ஃபைனல் வெலாசிட்டி இன்டு டைம் இஸ் 25.9 மீட்டர். ஸோ திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா, ரைட்? ஸோ கொஞ்சம் புரிகிற மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்கிறதுனா இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த டிஸ்கஷனை க்ளோஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸை பூமி மேலே எக்ஸர்ட் பண்ணுறேன், பூமி ஏன் மேலே எக்ஸர்ட் பண்ணுது, நான் ஜம்ப் பண்ணுறேன், ஆக்சலரேட் ஆகிருக்கேன். அதே அளவுக்கு அதே ஃபோர்ஸ் பூமி மேலே செயல்படும், பூமியும் ஆக்சலரேட் ஆகும் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அந்த ஆக்சலரேஷன் எவ்வளவா இருக்கும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு F/m. பூமியுடைய மாஸ் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால F/m பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 0. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. அப்போ நம்ம ஜம்ப் பண்ணால் பூமி கீழே தான் போகுது, ரொம்ப 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 கம்மியாக கீழே போகுது, நமக்கு தெரியலை. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். ஓகே, அது புரிஞ்சுன்னா அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும், அந்த ஃபிலாசபி புரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றின தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.